ஹாய், ஐ எம் செல்வேந்தன். என்னோட ஆப்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் ஆப். அதோட ப்ரோட்டோடைப் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து லோகோ, அதுக்கப்புறம் ஆப்போட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவா பார்க்குற மாதிரி. அது வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம், இல்லை என்ன ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கிப்பே பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட லோகோ, அதோட நேம் கோல்ட் ட்ரஸ்ட், அப்புறம் நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்ட்னு நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் நேராக சைன் அப் பேஜ் போகணுதானே. என்டர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், அப்புறம் இமெயில் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி கொடுத்துரும். கெட் ஓடிபி கொடுத்தோம்னா அடுத்த பேஜ் என்னன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த 4 நம்பர்ஸ் அதை நம்ம போட்டதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் என்னன்னா வெரிஃபைங் ஓடிபி. அதுக்கப்புறம் கிரியேட் எம்பின் கொடுக்குறோம். கிரியேட் எம்பின் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் எம்பின் கொடுத்துரும். அந்த 4 நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம், அந்த 4 நம்பரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்டர் த கேஒய்சி டீடைல்ஸ் கேட்கும். கேஒய்சி டீடைல்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, இதெல்லாம் என்ன இருக்கோ, இந்த டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அது பிடிஎஃபாகவும் இமேஜாகவும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி. அது சப்மிட் கொடுத்தோம்னா அதே ப்ராசஸ் தான். பேன் கார்டு அப்லோட் பண்றது, பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தவனுக்கப்புறம் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனோன்னா கண்டினியூ கொடுத்தோம்னா வெல்கம் பேஜ் வந்து ஹோம் ஸ்கிரீன். இது ஹோம் ஸ்கிரீனு, அவங்களோட நேமு, அப்புறம் வந்து ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் கரண்டா கோல்டு, அப்புறம் சில்வர் என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறேன். அதுக்கு கீழே நான் யுவர் ஸ்கீம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜி கோல்டு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அதை கிளிக் பண்ணிட்டு போனோம்னா ஜாயின் நவ் கொடுத்துருவோம். அந்த ஸ்கீம்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி போனோம்னா இன்வெஸ்ட் போகும். அடுத்த பேஜ் கோல்டு, அதோட வெயிட், அப்புறம் நம்ம இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா இதுக்கு செய்கூலி என்ன சேதாரம் அதெல்லாம் இங்க ஷோ பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து அதாவது 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் எவ்வளவு வேணா நம்ம போட்டுக்கலாம். அதை கொடுத்துட்டு நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பிரைஸ், அதுக்கப்புறம் கீழே செலக்ட் ஆப்ஷன் வந்து கார்டு மூலியமா பே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், யூபிஐ, போன்பே, ஜிபே இது மூலியமாவும் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பே கொடுத்தோன்னே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக் டு ஹோம். தேங்க்யூ.